அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வமக்ஃபிரத்துஹு. அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களை கற்றுக்கொள்வதில் இன்றைய தினத்துடன் 8வது தினமாகிறது. ஒரு சிறிய விஷயம், மனிதனுக்கு பொதுவாகவே ஒரு விஷயத்தில் எது சிறந்தது, அந்த விஷயத்தில் எது மிகவும் தாழ்ந்தது என்று பார்ப்பான். அந்த சிந்தனை அவனிடத்தில் எல்லா விஷயத்திலும் சுரந்து கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையிலே இந்த 99 பெயர்களில் எது சிறந்தது என்று பார்த்தால் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் சிறந்ததாக இருக்கிறது. ஒருவர் முஸ்லிமாக வேண்டும் என்று சொன்னால் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லா ரஹ்மான் என்று சொன்னால் அது கலிமாவாகாது. அர் ரஹ்மான் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் தொழுகை கூடாது. அல்லாஹு அக்பர் என்று தான் தக்பீர் கட்ட வேண்டும். ஒவ்வொரு துஆக்களிலும் அல்லாஹ் என்ற வார்த்தை இணைந்திருக்கும். குர்ஆனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்ற வார்த்தை இருக்கிறது. பிஸ்மில்லாஹுக்கு பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம் எல்லாம். எனவே இந்த 99 பெயர்களில் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் சிறந்தது. பிறகுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற தரவரிசையில் அடுத்தடுத்த பெயர்கள் இருக்கிறது. ஆக அல்லாஹ் என்ற பெயர் தான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான பெயராகவும் இருக்கிறது. ஆக இன்றைய தினத்திலே 3 பெயர்களை கற்றுக்கொள்ளலாம். என்னுடன் சேர்ந்து கூறுங்கள். 22வது பெயர் அல் ஹாஃபித். அல் ஹாஃபித் அல் ஹாஃபித். 23வது பெயர் அர் ராஃபி. அர் ராஃபி அர் ராஃபி. 24வது பெயர் அல் முஇஸ். அல் முஇஸ் அல் முஇஸ். இந்த நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.